கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் ஏசாயா 26:7. நீதிமானுடைய பாதை செம்மையாயிருக்கிறது, மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், உன் பாதையை நீ பயணிப்பதற்கு ஏற்றபடி நான் செம்மைப்படுத்துவேன். நீ பயணம் செய்யக்கூடாதபடி பாதையில் இருக்கின்ற சகல முட்களையும் கற்களையும் பர்வதங்களையும் பள்ளங்களையும் மேடுகளையும் நான் தகர்த்து நீ பதறாமல் பயப்படாமல் பத்திரமாய் பயணம் செய்து அடுத்த கட்ட ஆசீர்வாத எல்லையை சுதந்திரிக்கும்படி, நாடும் துறைமுகத்தை சுதந்திரிக்கும்படி நான் பாதையிலே உன்னோடு வருவேன். வந்து அதில் இருக்கிற கோணனானவைகளையும் தாறுமாறானவைகளையும் செம்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு வாக்கு! கர்த்தர் நம்மை நேசிக்கிறதுனால நம்முடைய பாதையில் இருக்கிற குறுக்கீடுகளை அகற்ற அவர் சித்தம் கொள்கிறார். ஆமென். பாதையில் ஒருவேளை மனிதன் கற்களை வைத்து அடைத்திருக்கலாம், பாதையில் ஒருவேளை சாத்தான் தன் தந்திரங்களை வைத்து அடைத்திருக்கலாம், ஒருவேளை சூனியங்கள் மந்திரங்கள் பாதையை அடைத்திருக்கலாம். எந்த சூழ்நிலையை பாதையை அடைத்தாலும் பாதையை திறந்து பாதையை சரிப்படுத்தி செம்மைப்படுத்தி நம்மை பயணிப்பதற்கேற்ற சூழ்நிலையில் நம்மை பக்குவப்படுத்துகிற நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். ஒன்றே ஒன்று, நாம் நீதியை விரும்பி செய்ய வேண்டும், நீதியின் வழியிலே நடக்க வேண்டும், நீதிக்கேற்றவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். நாம் நீதிக்கேற்ற காரியங்களை செய்ய ஆயத்தம் என்றால் நம்முடைய பாதையை செம்மைப்படுத்த கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, நீதியை செய்கிற மக்களுக்காக நீர் இறங்கி வந்து பாதையில் காணப்படுகிற சகல குளறுபடிகளையும் மாற்ற வல்லவர் என்று எங்களுக்கு காலை வேளையிலே வாக்குத்தத்தம் கொடுக்கிறீர். இப்பொழுதும் ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு பாதைகளை செம்மையாக்குவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.